வணக்கம் ஒன்ஸ் அகைன், வெல்கம் பேக் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் கஷ்டங்கள் பார்த்து. இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட விஷயம் மாறிடுச்சு பாஸ். இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து என்னென்னவோ பண்ணிட்டாங்க. அதில் நான் பார்த்த ஒரு கியூட் வீடியோவோட நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா போம்மா, முன்னாடி எல்லாம் இன்ஸ்டாகிராமை திறந்தா நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் அப்படின்லாம் வருவாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்ம ஒரு செக்மெண்ட் வந்து ரீல்ஸ் கஷ்டங்கள், டிக்டாக் கஷ்டங்களை போட்டோம். அதில் வந்து ஜெனுவினான அழகை நம்ம ரசித்தோம், ஆதரித்தோம். அவங்கள பல பேர் வந்து இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூப்பிடா சில விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த ஸ்டூப்பிடிட்டியை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அவனுங்களும் கொஞ்சம் பாப்புலர் ஆனாங்க. நம்ம அப்படியே தான் இருந்தோம். அது வேற வழி, வேற டிபார்ட்மெண்ட். சரி, மறுபடியும் இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அது நிறைய மாறிட்டாங்க. இப்போ வீடு விற்கிறவன் ஒருத்தர் இருக்கான், கார் விற்கிறவன் ஒருத்தர் இருக்கான், என்னென்னவோ நிறைய பண்றாங்க. அப்புறம் பான் விற்கிறாங்க, பெண்கள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து எதிர்கட்சி வேற ஃபுல்லா எதிர்கட்சி இன்ஸ்டாகிராம்குள்ள இறங்கி அடுத்த 2031 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வேற அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. இவ்வளோத்துக்கு நடுவுல நம்ம இன்ஸ்டாகிராம்ல காலத்தை ஓட்டி வாழ்க்கையை வாழதான் ஆகணும். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. வணக்கம், வெல்கம் டு கிச்சடி. போன வாரம் இன்ஸ்டாகிராமில் ஒரு கியூட் வீடியோ, என்ன அழகான கியூட் வீடியோ. ஆனால் அது கியூட் வீடியோவா இல்லை ஸ்கிரிப்டட் வீடியோவான்னு இப்போ மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. பாருங்க. எவ்வளவு கோவக்கார பையனா இருக்காயா, எம்பிட்டு கோவக்கார பையனா இருக்கா. அழகா அந்த குட்டி பாப்பா அவளுடைய கண்ணத்துல கில்ல போன போய் இந்த தவுளி ஆறு அடிச்ச உடனே பயந்து பார்த்தா அவனே என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேலையில நான் வந்து ஈடுபட பொறுப்பு மொத்த மூடியை ஸ்பாயில் பண்ணி யாராடி அப்படின்ற அளவுக்கு ஃபுல் ஆக்ரியில் இருக்கா இந்த பையன். போன வரம் பயங்கர வைரல். அடேகப்பா என்ன கியூட் இந்த பையன். அதுவும் அவனுக்கு அந்த கோவப்படுற அந்த மொமெண்ட் இருக்கு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க 2 பேரும் பட் இருந்தாலும் அந்த பையன் சூப்பர் கியூட்டுங்க. தம்பி கோவப்படாதீங்க தம்பி. இந்த பையன் இன்னும் ஒரு 15-16 வயசு கழிச்சு என்னன்னு அவன் என்ன கோவப்படுவான். இந்த பையன் பின்னாடி நடச்சு வேற லெவல்ரா தம்பி. கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. அடுத்து நான் சொன்னேன்ல, ஃபுல்லா எதிர்கட்சி ஆட்கள், டிஎம்கே ஆட்சிகள் வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா தான் அவங்க தோத்தோம் அப்படின்றத அவங்க ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதனால இன்ஸ்டாகிராமுக்குள்ள எனக்கு திறந்தா என்னங்க இம்புட்டு பேர் வர்றாங்க. எனக்கு புரியல, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. இதனால வரைக்கும் அவங்க ஃபேஸ்புக்ல இருந்தாங்க, எல்லாருமே பூமர்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம்ல யூத் மட்டும் இருந்தாங்க. இப்போ ஃபுல்லா இந்த பக்கம் வந்துட்டாங்க. வர்றதுல தப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அங்கிள்ஸ். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அப்புறம் இல்லை என்ன என்ன பண்ண ட்ரை பண்றீங்க, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா புண்ணியவா போயிருவார்கள். சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் இவ்வளவு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கையேந்தி பிழைத்தவர் தான். முஸ்லீம் லீக் என்பது அது சுதந்திரத்துக்கு முன்னாலேயே உருவாக்கப்பட்டது. முகமது அலி ஜின்னா கண்ட இயக்கம் அது. இப்போது பாகிஸ்தானை சார்ந்த கட்சி அது. இந்த கட்சி இந்த இந்தியாவுக்குள்ள அது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம். என்னக்கு 2 மாசமானாலே உங்க கூட இருந்து உங்க கட்சியை விட்டு போன உடனே தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் பெட்டிங்க. இது இன்ஸ்டாகிராம்ல இந்த சீனியர் உடன்பிறப்பு பயங்கரமா தான் பேசுறாரு. அடுத்தது no comments. அண்ணே என்னண்ணே ஓவரா நடிச்சு குமிக்கிறான். அப்படி இன்ஸ்டாகிராம் பக்கம் போக முடியலையா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுங்க ஐயா. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஐயா. ஐயா முன்னாள் சிஎம் ஐயா, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஐயா. இன்ஸ்டாகிராம் நீங்க யூஸ் பண்ணுங்க, அதை யாருமே இங்க வேணானே சொல்லுங்க ஐயா. அதை பக்குவமா எப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்றதாங்க ஐயா முக்கியமான விஷயம். அதுவும் இந்த ஆட்கள் பாருங்க எவ்வளவு வருத்தப்படுறாருயா. இந்த தம்பி ஏதோ முக்கியமான விஷயம் அந்த சமுதாயத்துக்கு சொல்ல வராரு. என்னன்னு பாத்துருவோம். அண்ணா வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ற, அண்ணா ஏன் இப்படி பண்ற, நீ திமுக கை கூடி தானா, 200 ஊப்பி தானா? அப்படியா? இல்ல தெரியாது தம்பி எனக்கு. டேய் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்,
என் பேரு சத்யன். Okay, சரியா? okay. Actually, I'm an assistant professor. Okay. I earn very good money. ஓகே. But the problem is, Yeah. திமுக யாருக்கும் அப்படி காசுலாம் கொடுக்காது. 200 ரூபா ஓகே 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 ஓகே. வேணா கேட்டு பாருங்க. நீங்களே வேணா திமுக ஜாயின் பண்ணி பாருங்க, 10 பைசா தர மாட்டாங்க. Okay. அதான் உண்மை. ஆனா என் கேஸ்ல அண்ணாவை அடிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு தான் அடிக்கணும், அண்ணாவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு காசு கொடுக்கறதுனாலும் அது எத்தனை லட்சம் இருந்தாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஓ மை காட், இவரே காசு கொடுத்து அடிப்பாரு அப்படின்றாரு. நல்ல இன்ட்ரெஸ்டிங். இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஐ வாஸ் பர்சனலி அஃபெக்டட். அண்ணாவால பர்சனலி அஃபெக்டடா? இது என்ன அது புது கதையா இருக்குது? காரணம் என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. 3 ஏப்ரல் 2018. இப்போ இந்த வீடியோல என்னோட ஆட்டிடியூட மட்டும் பாருங்களேன். ஆட்டிடியூட். ஓகே, இப்போ பாத்துட்டீங்கல்ல, பாப்போம். இந்த ஆட்டிடியூடோட சேர்த்து இந்த சைட் பேக், அதுக்கப்புறம் இந்த செக் ஷர்ட், இந்த மாதிரியான என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இதுதான் என்னோட லிவிங் ரூம். இங்கதான் நான் இருக்கேன். 2014 ஒரு மாணவ பத்திரிகை இருந்துச்சு. அந்த மாணவ பத்திரிகையில நான் ஒரு பெண் நேம் எழுதிட்டு இருந்தேன். அந்த பெண் நேம் மாணவ பத்திரிகையில என்னோட பேர் என்னன்னா ஜேடி. ஐ நேம் மை செல்ஃப் ஆஃப்டர் மை மென்டார், ஒன் பிரெஞ்ச் பிலாசபர் மிஸ்டர் ஜாக்விஸ் டெரிடா. ஸ்கிரீன்ல வரும்னு நினைக்கிறேன், அவர் தான் ஜேடி. விஜயன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல, இந்த 2023க்கு முன்னாடி நினைக்கிறேன், எல்லா அக்கௌண்ட்லயுமே ப்ரொசஸ் சத்தியம் ஜேடி தான் இருக்கும். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, என்னோட பழைய காலேஜ்க்கு வேற ஜேடி. பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஆஃப்டர் அண்ணா பிகேம் டு பாலிடிக்ஸ், எல்லா சனியும் பிடிச்சவனும் நான் என்னமோ அண்ணாவை பார்த்து பண்றேன் டைம். உண்மை என்னன்னா, அண்ணா தான் என்னைய பார்த்து பண்ணியிருக்காரு. இதுதான்டா அப்சல்யூட் சினிமா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த தம்பி வந்து அந்த ஜாக்ஸ் டெரிடா மாதிரி பார்த்து அவர் இன்ஸ்பிரேஷன்ல இவர் அந்த மாதிரி கிராஸ் லிங்க் பேக் செக்குடு ஷர்ட் எல்லாம் 2018 இவர் போட்டதை பார்த்து தான் நம்ம மாஸ்டர்ல விஜய் அண்ணாவே இமிட்டேட் பண்ணிருக்காரு. 2018க்கு முன்னாடி உலகத்துல யாருமே செக்குடு ஷர்ட்டே போட்டதுல ஸ்லிங் பேக் போட்டு போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொன்னா நம்புவானா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், சரியா போயிடும். நான் கூட இவரு என்னவோ சொல்ல வராரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்தேங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ வேணாம் விட்டுருக்கேன். இதுக்கு டிஎம்கே இன்ஸ்டாகிராம், இந்த அங்கிள்ஸ் இன்ஸ்டாகிராமே தேவலையா? ஓகே, அடுத்த வீடியோ. அப்படியே புட்ட மாதிரியே சாச்சிட்டீங்க. எல்லாம் சினிமா மோகம் வெற்றியோ தோல்வியோ நாங்க மக்களுக்கு கூட தான் இருப்போம். இன்னொருத்தங்க அழுகுறப்போ சிரிக்க கூடாதுக்கு தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இவரு டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சுங்க. சாரி அங்கிள், சாரி சார், சாரி அண்ணா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தாங்கண்ணா இருக்குது. என்ன பண்றாங்க அங்க? பைத்தியகாரத்தனமா பண்ணாதானே இன்ஸ்டால பூம் ஆக முடியும். ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணு. அந்த குச்சி, இப்படி இருக்கிற குச்சி கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆகுன்ற மட்டும் யோசிச்சு பாருங்க தம்பி. அப்புறம் பாட கட்டி இதே மாலையை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். பெரும்படை வந்து குச்சி கொஞ்சம் நகர்ந்து அம்புட்டுதான் லைஃப் முடிஞ்சது இன்னைக்கு. கரெக்டா? ஏன் தம்பி இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்க? அடுத்து பெண்களும் இறங்கிட்டாங்கயா. இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு. பட் இருந்தாலும் ஏன் இதை இன்ஸ்டாகிராம்ல பண்ணாங்கன்னு தெரியல. 100 அடி 100 வருஷம் வாழும். என்னால எடுக்க முடியல. எல்லாமே கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. இது ஒன்றும் நல்லதுக்கு இல்லை. கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்களேன். அதாவது நீங்கள் இன்ஸ்டால விளம்பரம் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்ல. இன்ஸ்டாகிராமே விளம்பரம் உங்கள் வியாபாரத்துக்கு தான் நீங்கள் வச்சிருக்கீங்க, புரியுது. பட் இப்படி வியாபாரம் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும்தான் எனக்கு பார்த்து பண்ணிக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம், இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, இதுல கஞ்சி மிக்ஸ் இருக்கு, எது வேணாலும் எடுக்கலாம்.
50,000 ரூபா படம் இருக்குது, இதுல கஞ்சி மிக்ஸ் இருக்குது. எதை நீங்க எடுத்துப்பீங்க சொல்லுங்க? 50,000 ரூபா படம் எடுத்துப்பீங்களா இல்ல கஞ்சி மிக்ஸ் எடுத்துப்பீங்களா? கஞ்சி மிக்ஸ் தான்க்கா வேணும். ஏமா இப்படி சொல்ற? இது 50,000 ஏக என்னங்க நீங்க 50,000 யூ கெட் த மணி. எனக்கு 50,000 வச்சு எவ்வளவு கஞ்சி மிக்ஸ் வேணா வாங்கிக்கலாயா? அந்த 50K எனக்கு கொடுத்தீங்கடா, அப்படி அலையக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதை வச்சு அக்கா பணம் எப்ப வேணா வரும்க்கா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், சம்பந்தம் பேசுகிறேன். ஓ போட. ஹிலேரியஸ். நீங்களா ஏன்னா எங்க வீட்டு பக்கம் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு கொடுத்து கஞ்சி மிக்ஸ் கொடுத்தா நான் பாட்டுக்கு 50,000 வாங்கிட்டு விட்டுருவேன். இல்ல என் காடி இப்படி பண்ற? ஹெல்த் தான்க்கா முக்கியம். நல்ல சுடு தண்ணியில இந்த கஞ்சி மிக்ஸ போட்டா சத்தான கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிடுங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் தாட்டுக்கா அசைச்சிக்க முடியாதுக்கா, அவங்களை எல்லாம் அசைச்சிக்க முடியாது. அடுத்ததாக இன்னொரு சுவாரஸ்யமான யாரோ மியூசிக் கற்றுக் கொடுக்குறாருங்க. ஏய் பைத்தியம், போடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ற? இல்ல என்ன பண்ணு ட்ரை பண்ற? முயற்சி திருவிடையாக்கும், முயன்றால் அந்த டொடக்கு ஸ்ருதி கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த இடத்துல சுதி விலகிடுச்சு. ப்ளீஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ. ஆமாம், அந்த டொடக்கு அந்த கமகம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஸ்ருதி விலகிடுச்சு. ஸ்ருதி விலகினதுனால இப்போ கமலஹாசன் கோவிச்சுப்பார். கிரிஞ்ச் டொடக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா? யோசிச்சு பாருங்க. காலைல தூங்கி எதிரிக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ண உடனே இப்படி ஒருத்தன் வந்தானா என்ன ஆகும் உங்க நிலைமை அப்படின்றத மறக்காம யோசிச்சு பாத்தீங்க. அதுக்கு மேல உங்க கஷ்டம். அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் இன்ஸ்டாகிராம்ல சுவாரஸ்யமான மனிதர்களை அள்ளி போட்டுக்கொண்டு அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று பண்புடன் நம்ம ராட்டி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கு அப்படியே டிஎம் பண்ணி விட்டுருங்க. பை டாடா, டேக் கேர். சிரிச்சிருந்தீங்க, என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல எஸ் வாட்ஸ் வி லைக் இட் அப்படின்னா பண்ணுங்க. அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா இட் வுட் பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சேனலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு, ஃபினான்ஷியலாகவும் வளர்றதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.